என்றால் சமத்துவமிக்க நாட்டை உருவாக்க ஒன்றுபட வேண்டும் என்பது அவருடைய வாழ்த்தாக அமைகிறது. இலங்கையின் தொழிலாளர் வரலாறு என்பது பல தசாப்தங்களாக தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்திய பெருமைமிக்க போராட்டத்தின் கதையாகவே அது இருக்கிறது. 1893 ஆண்டு அச்சு தொழிலாளர் வேலைநிறுத்தத்திலிருந்து இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் ஒரு ஒழுங்கமைத்த சக்தியாக எழுந்து நின்றனர். ஏஇ குணசிங்கவின் தலைமையில் ஆர்வமான தொழிற்சங்க இயக்கத்தின் வழிவந்த தொழிலாளர் குரல் அரசியல் ரீதியாக பலம் பெற்றது. 1923 ஆண்டில் ரயில்வே வேலைநிறுத்தம், 1947 ஆண்டின் அரசு சேவை வேலைநிறுத்தம் போன்ற தீர்க்கமான திருப்பு முனைகள் இந்நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தின் முன்னோடிகள். உழைக்கும் மக்களை என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தின. அன்று தொட்டு இன்று வரை தோட்டத்துறை, துறைமுகம், ரயில்வே உள்ளிட்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை தொழிலாளர்களும் ஆற்றிய பங்களிப்பு இன்று நாம் அனுபவிக்கும் பல தொழில்சார் உரிமைகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன என்பதை பெருமையுடன் நினைவுகூறுகிறேன் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த வாழ்த்துச் செய்தி இவ்வாறு அமைகிறது. அனைத்து பிரஜைகளுக்கும் நியாயமான சமமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம். அதற்கமைய விசேட தேவையோடு உட்பட அனைவருக்கும் கண்ணியமான தொழில்சார் வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது எமது பொறுப்பு. ஊதியமற்ற உழைப்பை இனம் காணக்கூடிய மற்றும் அத்தகைய தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தேசிய சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவது எமது அரசாங்கத்தின் முதன்மை கடமைகளுள் ஒன்றாகும். அனைத்து விதமான உழைப்பையும் மதிக்கின்ற, உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற சமத்துவமிக்க ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக ஒன்றுபட்டு முன்வருவதன் முக்கியத்துவத்தை இந்த மே தினத்தில் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து உழைக்கும் மக்களின் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாம் அனைவரதும் பொதுவான இலக்கான வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதை மிக விரைவில் அடைவதற்குரிய வலிமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.